இன்றைய செய்தியின் தலைப்பு மாறாவின் தண்ணீர் மதுரமாகும். இந்த செய்தியின் தலைப்பு என்ன? மாறாவின் தண்ணீர் மதுரமாகும். அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கசப்பான வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். மாறானா நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? மாறா என்றால் கசப்பு, மாறா என்றால் கசப்பு. அப்போ தண்ணீர் என்பது மனிதர்களை குறிக்கிறது, அப்படி வாழ்க்கை குறிக்கிறது. இந்த மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறும். அப்ப மதுரம் என்பது மகிழ்ச்சியை குறிக்கிறது, இன்பத்தை, மகிழ்ச்சியை குறிக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்ம தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த செய்தியை உற்சாகத்தோடு கேட்கிற தெய்வ ஜனங்களிடத்துல உங்கள் கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். எத்தனை பேருக்காலும் தெரியும் கர்த்தரை சோதனை பண்ண விரும்புறீங்க? ஹல்லேலூயா. 15ஆம் அதிகாரம் 23வது வசனம், யாத்திராகமத்தின் புத்தகம். அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் என்ன இருந்ததா? கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வருகிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இவர்கள் கடந்து வரும் பொழுது பலமுறை நாம் கேட்ட ஒரு சத்தியம். பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கு முன்பாக செங்கடல் பயமுறுத்தி கொண்டிருந்தது, அடைக்கப்பட்டிருந்தது, வழி தெரியாமல் அங்கே நின்றிருந்தார்கள். கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக செங்கடலை பிளந்து அவர்களை கரை சேர்த்தார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப இந்த செங்கடலை கடந்து வந்த இந்த ஜனங்கள் எங்கு நடத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால், அன்பு தேவ பிள்ளைகள், அங்க வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனுடைய முன் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, 22 வாசிப்பீங்கன்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தில் இருந்து பிரயாணப்படுத்தினால் அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்திலே தண்ணீர் கிடைக்காமல் நடந்தார்கள். அங்கிருந்து இவங்க எங்க வந்துட்டாங்க? இப்போ வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். வனாந்தரத்துல இப்ப அவங்களுக்கு என்ன இல்லை? 3 நாள் தண்ணி கிடைக்கல. தண்ணி இல்லாம இப்போ நாக்கு வறண்டு போகுது. கர்த்தர் இப்படிலாம் நடத்துவாரா? கர்த்தர் நடத்தினா இப்படிலாம் நடத்துவாரா? பிரைஸ் தி லார்ட். நான் யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல அந்த ஜனங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஏன்னா செங்கடலை பிளந்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களை அக்னியினால பாதுகாத்தாரு, செங்கடலை கடங்க பண்ணினாரு, எகிப்தியரை அந்த செங்கடலிலே அவருடைய படை வீரர்களை எல்லாம் முழுகடித்தாரு. இவ்வளத்தையும் பார்த்துட்டு பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அவங்க என்ன பண்ணாங்களாம்? பாட்டு பாடினாங்களாம். அதுல 19வது வசனத்தை வாசிங்க. பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். இஸ்ரவேல் ஜனங்க மட்டும் பாடல, அதுல ஒரு தீர்க்க தரிசன வரம் பெற்ற மிரியாம் என்கின்ற மோசையின் சகோதரியும் அல்லேலூயா அவளும் ஒரு பாட்டு பாடுறா. அவன் என்ன பாடினா பாருங்க, 21ல 20ல இருந்தே, ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளோடும் தம்பர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார். அற்புதம் நடந்தா சந்தோஷம், அதிசயம் நடந்தா சந்தோஷம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பயங்கர மகிழ்ச்சி உங்களுக்கு. துள்ளி குதிச்சு பாடி ஆடி நடனம் பண்றாங்க பாருங்க. இப்ப நேர கடவுள் எங்க நடத்துறாருன்னா, சோர் வனாந்தரத்துக்குள்ள இப்ப 3 நாள் நடத்துறாரு. எங்க நடத்துறாரு? இப்ப அடுத்தது வனாந்தரத்துக்குள்ள நடத்துறாரு. பிரைஸ் தி லார்ட்.
இந்த ஜனங்களுக்கு கோபம் வந்துருச்சு. வனாந்தரத்துக்குள்ள போனதும் கோபம் வந்துருச்சு. அதனுடைய 24வது வசனம் சொல்லுது, அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். அல்லேலூயா. ஐயா, அங்க எகிப்துல அந்த நைல் நதி எல்லாம் ரத்தமாய் மாறி போனது. எகிப்தியர்களுக்கு 3 நாள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடவில்லை. எகிப்தில் வந்த ஒரு வாதையும் இஸ்ரவேல் ஜனங்களை தொடல. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அதிசயத்தை அந்த ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் செய்தார். யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பார்த்துட்டு தான் வந்தாங்க. வந்த வழியில அடைக்கப்பட்டிருந்த அந்த செங்கடலை 2 பிளந்து அவன் வழிவிடும்படி திறந்து விட்டார். அல்லேலூயா. செங்கடலையும் கடந்து வந்தாங்க. சந்தோஷம். 3 நாள் கழித்து இப்ப சந்தோஷம் என்னவாயிருச்சுங்க? என்னவாயிருச்சு? கசப்பாக மாறிவிட்டது. அவன் வாழ்க்கை இப்ப என்னவாயிருச்சு? குடிக்க தண்ணி இல்ல, சாகுறாங்க. மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்ல, அவங்களுக்கும் தண்ணி இல்ல. பிரைஸ் சொல்லலாம். இப்போ முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோசையை பார்த்து நடத்தி வருகிற ஆமென், மோசையை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். நாங்கள் எண்ணத்தையா குடிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, பிரைஸ் சொல்லலாம். அப்ப இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர்களுக்கு அங்கே சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் சொல்லலாம். மீண்டும் இந்த நீர் இல்லாத, தண்ணீர் குடிக்க தண்ணீர் இல்லாம மோசே மூலமா முறுமுறுத்த இவர்களுக்கு தேவன் அந்த கசந்த மாறாவை மதுரமாக மாற்றும்படி கர்த்தர் ஒரு காரியத்தை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். ஆமென். 25வது வசனத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அல்லேலூயா. ஐயா, மோசேவுக்கு ஒரு மரத்தை அங்கே கர்த்தர் காண்பித்தார். தேவன் அவனுக்கு ஒரு மரத்தை அங்கே காண்பிக்கிறார். கசமான தண்ணி அவர்கள் குடிக்க முடியாதபடியினாலே முறுமுறுத்து மோசேக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது, மோசே தேவனை நோக்கி முறையிடும் பொழுது கர்த்தர் அவனுக்கு அங்கே ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா. இப்ப அந்த ஜனங்களுக்கு அதுல ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்ல விரும்ப, அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, இப்ப என்ன உண்டாகுது? இப்ப உங்களுக்கு சோதனை, டெஸ்ட். அல்லேலூயா. 430 வருஷம் அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்தில் இருந்து புறப்பட்டு இருக்கிறாங்க. அது வரைக்கும் கர்த்தருடைய வல்லமை அவர்கள் பார்த்ததில்லை, தெய்வத்தை தரிசித்ததில்லை, தெய்வத்தோடு பேசினதில்லை, தெய்வத்தை ஆராதித்ததில்லை. அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தையும் கேட்டதில்லை. பிரைஸ் அல்லாஹ். 430 வருஷம். அல்லேலூயா. கர்த்தர் யார் என்பது தெரியும். அந்த யெகோவா தேவனை ஆமென் ஒரு நாள் எங்களை விடுதலை பண்ணுவேன் சொல்லியிருக்கிறார் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. நிச்சயமா நமக்கு ஒரு ரட்சகனை அனுப்புவார் என்று நம்பிக்கையோட காத்திருந்தாங்க. 4 தலைமுறைகளா காத்திருந்தாங்க. பிரைஸ் அல்லாஹ். ஆனால் அந்த தெய்வத்தோட பேசல, அந்த தெய்வத்தை ஆராதிக்க அங்க அடிமைத்தன வீட்டிலே அவர்களுக்கு அங்கே ஆமென் நேரம் கொடுக்கப்படல. தெய்வத்தை ஆராதிக்க முடியல, தெய்வத்தோட பேச முடியல. ஆனால் தெய்வத்தோட வாக்குத்தத்தமுள்ள வார்த்தை, தங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து தேவன் ஒரு மனிதனை அனுப்பி ரட்சகனை எழுப்பி அவர்களை விடுவிப்பார் என்ற நம்பிக்கை மாத்திரம் அவர்களுக்குள் ஆணித்தரமாய் இருந்தது. அல்லேலூயா. இப்ப மீட்டு ரட்சித்த பிறகு இப்ப அடுத்து இவங்களுக்கு சந்தோஷம். அடிமைத்தனத்தை மீட்டு வந்துட்டோம். பிரைஸ் அல்லாஹ். அல்லேலூயா. எல்லாவற்றில இருந்து கர்த்தரை மீட்டுட்டாரு. சந்தோஷம். இப்ப இவங்களை ஆண்டவர் நேரா கானான் தேசத்துக்கு கூட்டு போனா கூட்டிட்டு போயிருக்க முடியும். ஏன் கூட்டிட்டு போகலன்னா, அங்கே அவர்களுக்கு சில பரீட்சைகளை, சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன்னா அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அவர்கள் இருதய கடினமுள்ள ஜனங்கள். 430 வருஷம்
தேவனுடைய நியமங்கள் கற்பனைகள் என்னது என்பதை தெரியாமல் வாழ்ந்தவர்கள். ஆகவே கர்த்தருடைய வல்லமைகளை இன்னும் அவர்கள் பார்க்க வேண்டும். கர்த்தர் தான் ஆமென் மீட்பர் என்பதை, அவர்தான் ஆமென் அவர்களுக்கு ஜீவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகளை அங்கே அனுமதிக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப அவங்களுக்கு அங்க ஒரு மரம் காண்பிக்கப்படுகிறது. அதை குறித்து பின்னாடி பார்ப்போம். அன்பு தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. அந்த மரத்தை போட்டதுமே தண்ணீர் என்னமாயிருச்சுங்க, மதுரமா மாறிடுச்சு. சந்தோஷம், இப்ப மகிழ்ச்சி மீண்டும் வந்துருச்சு. இப்ப அங்க 26 வாசிமா, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செவையானவைகளை செய்து அவருடைய நியம கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவனுடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்றார். காரணத்தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப தெளிவா இப்ப அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முதல் டெஸ்ட் ஒண்ணு வச்சார், ஒரு சோதனை அனுமதிச்சாரு. 3 நாள் ஹல்லேலூயா அவன் என்ன பண்ணாங்க, அவன் பிரைஸ் சொல்லலாம். 3 நாள் வனாந்திரத்துல தண்ணி இல்லாம அலைய விட்டாரு. இப்ப அவர்களுக்கு அவன் பிரைஸ் கோபம் முறுமுறுப்பு வந்ததும் ஒரு மரத்தை மோசைக்கு காண்பித்து அந்த தண்ணீரை மதுரமா, கசப்பான தண்ணிய மதுரமா மாத்தினாரு. மாத்திட்டு இப்ப அவங்க கிட்ட பேசுறாரு, உங்களுக்கு ஹல்லேலூயா பிரைஸ் சொல்லலாம் நான் விதித்திருக்கிற கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வர சொன்ன ஒரு வியாதியை உங்களுக்கு நான் வர சொல்ல மாட்டேப்பா. ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஆமென். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்ப நல்லா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு சோதனை அனுமதித்து அந்த சோதனைக்கு பின்னாடி அவருடைய கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் நியமங்களையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உணர்த்துகிறார். எது உணர்த்துகிறார் சொன்னா, உனக்கு பரிகாரியாக கர்த்தர் அவர்தாயா. அல்லேலூயா. அவரை விட வேற ஒரு பரிகாரம் உனக்கு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நீ கர்த்தரை தேடுவேன்னா ஒரு நன்மை உனக்கு குறையப்படாது. நீ கர்த்தரை தேடாமல் இருந்தீன்னா உன் வாழ்க்கையில எல்லாம் குறையப்படும். நீ அவரை சார்ந்து அவரை நம்பி அவரை தேடி அவரிடத்துல நன்மை பெற்று வாழ வேண்டிய அல்லேலூயா பிள்ளைகள் நீங்க அவருடைய சரணம். அப்ப உன் நம்பிக்கை உன் விசுவாசம் வேற எதிலையும் நீ வைத்து விட கூடாது என்பதற்காக தான் இந்த சோதனை. சொல்லிட்டு சொல்றாரு, இதெல்லாம் நீ ஒழுங்கா கடைபிடிச்சு கீழ்படிஞ்சேன்னா எகிப்துக்கு வர சொன்ன ஒரு வியாதி உனக்கு வராது. ஆமீன் சொல்லுவீங்களா? இன்னைக்கு தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள் முதற்கொண்டு விசுவாசிகள் வரைக்கும் வியாதி, பலவீனம். ஏன்? கர்த்தர் தெளிவா சொல்றார், எகிப்துக்கு வர சொன்ன ஒரு வியாதியை நான் உனக்கு வரவிட மாட்டேன். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன காரணம்? எனக்கு பரிகாரியாக கர்த்தர் இருக்கிறார். அவரே என் பரிகாரி. நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நான் மரிக்கப்பட வேண்டிய இடத்துல எனக்காக ஒரு அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். இதை நீ விசுவாசிக்கணும், இதை நீ நம்பணும். அல்லேலூயா. அங்கே அவர் சொல்றார் பாருங்க, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவருடைய நியமங்கள் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்களை கை கொள்ளணுமா? அவருடைய நியாய பிரமாணங்கள், அவருடைய நியமங்கள், கற்பனைகள் இருக்கிறது. அந்த கற்பனைகளுக்கு செவி கொடுக்கணும். அப்ப சபை என்பது ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சபைக்கு போயிட்டா போதும். அல்லேலூயா. அப்படி இருப்பே சொன்னா வாழ்க்கையில பரிதபிக்கிற நிலைமை தான் இருக்கும். ஏன்னா ஆமென் பிரைஸ் தி லார்ட். ஞாயிற்றுக்கிழமை ஆமென் விசுவாசிகளா நம்ம இருக்கிறதுக்கு கர்த்தருக்கு பிரியம் இல்லை. நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும், கிறிஸ்துவை உடையவர்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். நீ ஒரு சபைக்கு உட்பட்டு இருந்தீங்கன்னா சபை ஐக்கியத்தை மட்டும்தான் பார்ப்பேன். நீ கிறிஸ்துக்குள்ள இருப்பனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமை பொழுதும் கிறிஸ்துக்குரியதை தேடுவாய். அல்லேலூயா. இப்ப இங்க இருந்து அவங்களை எங்க கொண்டு வர்றாருன்னா ஏலிமுக்கு கொண்டு வர்றாரு. எங்க கொண்டு வர்றாரு? இப்ப கசப்பு மகிழ்ச்சியாய் மாற்றிட்டார். மாத்திட்டு அவங்க எங்க கொண்டு வர்றாரா? அவர் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சை மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். இப்ப கடவுள் அடுத்தது எங்க கொண்டு வர்றாரு? பயங்கர செழிப்பு. அல்லேலூயா. ஏலிம் அங்கே 12 நீரூற்று. அங்க சூர் வனாந்தரத்துல
3 நாள் தண்ணி இல்லாம அலைந்தார்கள், தேவனை முறுமுறுத்தார்கள். இப்ப அவங்களை அங்கிருந்து கர்த்தர் கொண்டு வர்றது எங்க கொண்டு வர்றாருன்னா ஏலிமுக்கு கொண்டு வர்றாரு. ஏலிமிலே 12 நீரூற்றுகள் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 70 பேரீச்சை மரங்கள். யோசிச்சு பாருங்க, இப்ப சந்தோஷம் வந்திருக்குமா, வந்திருக்காதா? பயங்கர சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆமென். இப்ப ஏழ்மை விட்டு மறுபடியும் கிளம்புறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏழ்மை விட்டு மறுபடியும் புறப்படுறாங்க. அந்த 16:1 ஆமென். இஸ்ரவேல் புத்திரராக சபையார் எல்லாரும் ஏழ்மை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியில ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரராக சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வேலையை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. சீன் வனாந்தரத்துல வந்தார்கள். இப்ப சீன் வனாந்தரத்துல வந்தது இப்ப அவங்களுக்கு மறுபடியும் முறுமுறுப்பு. இங்க என்ன முறுமுறுப்புன்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில என்னவா 3 வாசிங்க. இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போயிருப்போமானால் தாவில்லை, பரவாயில்லை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணின வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்ப என்னவா, இப்ப அவங்களுக்கு என்ன வேணுமா? பிரைஸ் தி லார்ட். இப்ப எங்களுக்கு எகிப்துல அடிமைகளா இருந்தா கூட பரவாயில்லையா, எங்களுக்கு கரிசோறு போட்டான், வேலை போட்டு வெங்காயம் கரிசோறு போட்டான், அங்க இருந்துகிட்டு நாங்க அப்படி அடிமைகளாவே செத்து போயிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். மோசேக்கு விரோதமா மறுபடியும் முறுமுறுக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளைக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளில் சேர்த்து கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் என் நியாயத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று நான் அவர்களை சோதிப்பேன். இங்கேயும் கர்த்தரை பரீட்சை பார்க்கறாங்க. இங்க என்ன வேணுமா? அங்க எகிப்துல நல்லா அப்பம் கறி சாப்பிட்டோம், இப்ப இந்த சீன் வனாந்தரத்துல கொண்டு வந்தீங்க, இங்க எங்களுக்கு என்ன இல்லை, சாப்பாடு இல்லை. பிரைஸ் தி லார்ட். நல்லா யோசிச்சு பாருங்க, சாப்பாடு இல்லை, நல்ல வாய்க்கு ருசியா கறி இல்லை, முறுமுறுக்கிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எங்க அவர்களுக்கு பிரைஸ் தி லார்ட் தேவ தூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். பாளையம் எங்கிலும் கீழ்காற்றை கட்டளையிட்டு காடைகளை வந்து குவியல் குவியலாக பட்டு விழும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்பவும் அவங்க கிட்ட ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஆமென் என்ன பண்றாருங்க, ஒரு டெஸ்ட், ஆமென், ஒரு சோதனை அனுமதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வறண்ட அனுபவத்துக்குள்ள நடத்துறார், செழிப்பான அனுபவத்துல கொண்டு வந்தார். 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சை மரம் உள்ள ஆமென் அந்த ஏழ்மையில கொண்டு வந்து நிறுத்தினாரு. இப்ப அங்கிருந்து மறுபடியும் கொண்டுட்டு வர்றாரு. அங்கிருந்து கொண்டுட்டு வந்தோம், இந்த வனாந்தரத்துல வந்தோம். ஆமென் பிரைஸ் தி லார்ட். இங்க என்ன உண்டாகுதுங்க? ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். இவங்களுக்கு கோபம், எரிச்சல், மறுபடியும் ஒரு என்னவா, எங்களுக்கு வாய்க்கு ருசியா சாப்பாடு இல்லை. பிரைஸ் தி லார்ட். நாங்க கர்த்தரை நம்பி தானே புறப்பட்டு வந்தோம், எகிப்திலே நாங்க நல்லா இருந்தோமே. பிரைஸ் தி லார்ட். இப்ப எங்க இவர்களுக்கு கர்த்தர் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் வானத்தின் மன்னாவாகிய தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய உணவை அவர்களுக்கு கொடுத்து, காடைகளை அவர்களுக்கு இறைச்சியை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆமென் திருப்திப்படுத்தினார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரி, இப்போது அவங்க கர்த்தர்கிட்ட நல்லா ஃபெய்த்தா விசுவாசமா நம்பிக்கை ஆயிட்டாங்களா? இல்ல. பிரைஸ் தி லார்ட். இதை தொடர்ந்து இன்னும் நீங்க கொஞ்சம் அப்படி 17வது அதிகாரம் போனீங்கன்னா அதை எடுத்து படிச்சு பார்த்துருங்க. 1வது வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. மறுபடியும் இப்ப தண்ணி பஞ்சம். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிந்து கொள்ளுங்க, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த ஜனங்களை கர்த்தர் எவ்வளவு பலத்த கரத்தினால ஓங்கிய புயத்தினால மீட்டு கொண்டு வந்தார். எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அதிசயங்களை காண்பித்தாரு. எல்லா
எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. எப்போ? 3 நாள் தண்ணி இல்லைன்னதும் கோபம், எரிச்சல், கர்த்தர் மறந்துட்டாங்க. மீண்டும் அவங்களை செழிப்புள்ள, ஆமென், பிரைஸ் சொல்ல, 12 ஆறுகளும், ஹல்லேலூயா, 70 பேரீச்ச மரம் உள்ள நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியில கொண்டு வந்து நிறுத்தினதும் மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. இப்ப அங்கிருந்து மறுபடியும் அவங்களை கொண்டுட்டு போகிற, ஆமென், எகிப்திலிருந்து புறப்பட்ட பிறகு அவங்கள மறுபடியும் கொண்டு போகிறாரு. கொண்டு போய் மறுபடியும் வறட்சியான இடத்துல அவங்கள வைக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்ப அங்க அவங்க என்ன பண்றாங்க? ஏலிமை விட்டு பிரேதம் விட்டவங்க சீனாய்க்கும் நடுவாக, ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவாக கொண்டு வந்து நிறுத்துறாரு. அங்க ருசியான சாப்பாடு இல்ல, மறுபடியும் இருக்கிறாங்க. இப்ப 3வது இவங்களை கர்த்தர் எங்க நடத்துறாரு? சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட பண்ணி ரவி தீவிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும் கொஞ்சம். அவர் இன்னும் நான் செய்திக்குள்ள போகல. ஹல்லேலூயா. அவர் ரவி தீவிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். இங்கே தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. 2வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றார். ஏமா சும்மா 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 போராடிட்டு இருக்கிற? ஊழியக்காரன் கூட போராடி நீ என்ன செய்ய போற? என்ன சாதிக்க போகிற? அல்லேலூயா. உன்னை நடத்துகிற ஊழியக்காரன் உனக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தனாய் இருக்கிறான். உன் காரியங்களை நீ சொல்லு, அது அன்பாய் சொல்லு, அவன் தயவாய் சொல்லு, தப்பு இல்லை. உன் காரியங்களை சொல்லு, அதை தேவனிடத்திலே அவன் பிரைஸ்லா கொண்டு செல்லக்கூடிய ஒரு மனிதன் ஊழியக்காரன். ஆனா அவங்கிட்ட நீ சண்டையிடுவதற்கும் முறுமுறுக்கிறதற்கும் அவனிடத்துல கோபப்படுவதற்கும் அவனிடத்துல என்ன இருக்கிறது என்று மோசே கேட்கிறான். மோசே அந்த ஜனங்களை பார்த்து தெளிவா கேட்கிறான். அவன் மோசையோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஏன் கூட வாதாடுறது? நீ கர்த்தரை பரீட்சை பார்க்கிற ஒரு ஊழியக்காரன் கூட நீ வாதாடுனா, ஊழியக்காரன் கூட நீ சண்டையிட்டு கொண்டு இருந்தேனா, ஊழியக்காரனை நீ குற்றப்படுத்தி கொண்டு இருப்பேன்னா, நீ கர்த்தருக்கு எதிராக யுத்தங்களை செய்து கொண்டு இருக்கிறாய். கர்த்தரை நீ பரீட்சை பார்த்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. அது வேண்டாம் என்று மோசே அந்த ஜனங்களோடு கூட பேசுகிறான், எச்சரிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தாவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தாவனமால் கொன்று போன எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். நீ தானே எங்களை கொண்டு வந்த, அந்த தெய்வத்தை நாங்க பார்க்கல. ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தோட நாங்க பேசல. உன்னைத்தானே ரட்சகனாக, உன்னைத்தானே மீட்பனாக, உன்னைத்தானே எங்கள் மத்தியிலே அந்த தேவன் அனுப்பி வைத்தார். நீங்க தானே எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்தீங்க. அற்புத புயத்தினால கர்த்தர் உங்க மூலியமா தானே கொண்டு வந்தாரு. அதனால ஊழியக்காரங்கிட்ட தான் நாங்க போராடுவோம். சரியா தப்பா? அவங்க அந்த ஜனங்க சொல்றது வாஸ்தவம் தான். ஏன்னா இன்னும் தேவனோடு அவர்கள் பழகவில்லை, இன்னும் தேவனோடு அவர்கள் உறவாடவில்லை, இன்னும் தேவனோடு அவர்கள் இன்னும் ஐக்கியப்படவில்லை. தேவனுடைய வல்லமைகளை, தேவனுடைய மகத்துவங்களை இன்னும் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதனாலதான் ஊழியக்காரரோட போராடிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை அவர்கள் கண்கள் கண்டிருக்குமானால், அவரோடு அவர்கள் பேசி பழகி இருப்பானார்களானால் மோசையோடு அவர்கள் போராடி இருக்க மாட்டார்கள். தேவனிடத்திலே அவர்கள் ஹல்லேலூயா முறையிட்டு இருந்திருப்பார்கள். இங்க வேதம் சொல்லுது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். கல் எடுத்துக்கிட்டாங்க மோசையை கொள்ளுவதற்கு. யோசிச்சு பாருங்க, மோசே என்ன பண்ண முடியும்? பிரைஸ் தி லார்ட். கர்த்தரிடத்துல அவன் முறையிடுகிறான். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் என்னை கல்லெடுத்து கொண்டார்கள், ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும் என்று அங்க சொல்லுகிறான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. ஹல்லேலூயா. மோசேக்கு கர்த்தர் அவருடைய வார்த்தை அனுப்புகிறார்.
நான் உனக்கு என் வார்த்தையாகிய கோலை உன் கையில கொடுத்தல, அந்த கோலை எடுத்துக்கிட்டு அமேன் பிரைஸ் நீ என்ன பண்ணு, உனக்கு முன்பாக கண்மலையின் அங்க சொல்றாரு கர்த்தரு மோசே நோக்கி, நீ சொல் மூப்பரை கொட்டி கொண்டு நீ அடித்த உன் கோலை கையில பிடித்து கொண்டு சனங்கள் முன்னே போ, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உனக்கு முன்னாடி நான் அங்கே கண்மலையில நிற்பேன், நீ அந்த சன்னங்களை மூப்பர்களை அழைத்து கொண்டு போ. அல்லேலூயா. அங்க சொல்றாரு பாருங்க, நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்கள் முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடித நிமித்தமும் அவன் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரோ இல்லையோ என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் இஸ்ரவேல் புத்திரரோடு அவன் ஹல்லேலூயா அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாங்களா? மேரிபா என்று பெயரிட்டான். என்ன பேர் வச்சான்? போராட்டம், முறுமுறுப்பு, வாதாடுறது இதெல்லாம் பார்த்து அந்த அமேன் பிரைஸ் இடத்துக்கு என்ன பேர் வச்சுட்டான்? மேரிபான் பேர் வச்சு விட்டான். ஹல்லேலூயா. சரி, இப்போ அன்புதேவ பிள்ளைகளை இங்கே அவர்கள் தாகம் தீர்க்கப்பட்டது. அவங்களுடைய சொல்லுங்க, தாகம் தீர்க்கப்பட்டது. அப்பம் தண்ணீர் கிடைத்தது. அங்கே கசப்பான அனுபவம் மதுரமாய் மாறினது. இப்ப இந்த ஜனங்க மனம் திரும்பியிருப்பாங்களா? திரும்பி இருக்க மாட்டாங்களா? கர்த்தரை அவனுடைய மகத்துவங்களை இப்ப அறிஞ்சிட்டு இருப்பாங்களா? அறிஞ்சிருக்க மாட்டாங்களா? அப்போ இந்த ஜனங்க இன்னும் மீறி கர்த்தரை இன்னும் கோபமூட்டி இன்னும் அவரை பரீட்சை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில கசப்பான அனுபவங்கள் வர்றதுல தப்பு இல்லைல்ல? தப்பா சரியா? இப்ப நேரம் நான் செய்திக்குள்ள வரேன். கர்த்தர் நல்லவர். அன்புதேவ பிள்ளைகளை இங்க வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் ஏன் நம்ம கசப்பான அனுபவத்துக்குள்ள நடத்துறாரு? கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன் நேரா ஏலிமுக்கு கொண்டு வந்தார், அங்கேயே நம்மளை செட்டில் ஆகி இருக்கலாம். ஏன் அங்கேயே செட்டில் ஆகல? அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்மளை எதுக்காக அழைத்தார் என்ற எண்ணம், நோக்கம், சிந்தை முதல்ல நமக்கு இருக்கணும். நம்மை தேவன் அழைத்தது அல்லேலூயா அந்த பரம எருசலேமிற்காக, தேவன் வாசம் பண்ணுகிற அந்த பரம தேசத்துக்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அந்த பரம தேசத்துக்காக நம்மளை அழைச்சிருக்கிறார். அந்த பரம தேசத்தை நோக்கி நம்மளை அழைச்சிக்கிட்டு போகிறாரு. அதனால வழியில பிரைஸ் எல்லாம் நம்ம கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னு ஒரே காரியத்துல உட்கார்ந்துட கூடாது என்பதற்காகவும், கர்த்தரை மறந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும், அது வியாதியா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், வருத்தமா இருந்தாலும், கசப்பான எந்த அனுபவங்களா இருந்தாலும் கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே நம்ம வாழணும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மை அமேன் கசந்த மாறாவின் அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நம்ம அவரையே நம்பி அவரையே சார்ந்துட்டோம்னா அதுக்கு பிறகு நம்மளுக்கு கசப்பான அனுபவங்களை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டேன். அதுக்கு பிறகு மகிழ்ச்சியான வாழ்க்கை தான். அல்லேலூயா. இப்ப ஏன் நம்ம வாழ்க்கையில விட்டு விட்டு அப்படியே ரொட்டேட்டா மாத்தி வருது பாருங்க. கொஞ்சம் நல்ல பலன்னு நல்லா இருக்கிறோம், நல்ல ஆசீர்வாதம் வருது, திடீர்னு கொஞ்சம் என்ன உண்டாருது? கசப்பான அனுபவம், வறுமை, வேதனை, வியாதி, துன்பம், பயமுறுத்துதல். ஏன் இதெல்லாம் தேவன் அனுமதிக்கிறார்? இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? நீ அந்த சூழ்நிலையில நீ கர்த்தரை தேடணும், தெய்வத்தை மறந்துடக்கூடாது. கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம்? எசப்பா சுகமாக்குப்பா, உங்க ஆலயத்திலே விழுந்து கிடக்குறப்பா. உங்களை சொல்லல, நான் என்ன சொல்றேன், அப்படிலாம் ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆலயத்திலே விழுந்து கிடக்குறப்பா, உங்க பரிசுத்த பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறப்பா. ஆண்டவரும் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம கண்ணீரை தொடச்சு ஆரோக்கியப்படுத்தி நிறுத்தம் நேரம் இல்லை. பாஸ்டர் டைம் இல்லை பாஸ்டர். அல்லேலூயா. அப்ப மறுபடியும் கசப்பான அனுபவத்துக்குள்ள நடத்த மாட்டாரா? கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன் மறுபடியும் வாழ்க்கையில கசப்பான அனுபவங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார்னா, அவர் அனுமதிக்காம தள்ளருக்கு ஒரு முடி கூட கீழே விழாது. அப்போ வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்? ஒழுங்கா அவர் ரட்சித்து அவர் மகிழ்ச்சியினால உன்னை இடைக்கட்டி வைத்திருக்கும் பொழுது நீ அவரை தேட வேண்டிய விதத்துல ஒழுங்கா தேடணும். நீ ஒழுங்கா தேடலன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அவரை தேடும்படியான
பிரைஸ் சொல்லலாம். அந்த வறட்சிக்குள்ள கசப்புக்குள்ள உன்னை நடத்த வேண்டி இருக்கிறது. அதுதான் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கசப்பான அனுபவங்கள். அப்புறம் சோர்ந்து போயிட்டு ஊழியக்காரனை மறும இருக்கிறது, ஊழியக்காரனை சண்டை போடுறது, இந்த ஆள் ஒழுங்கா ஜெபம் பண்றது இல்லை, இந்த ஆள் ஒழுங்கா வந்து என்னை சந்திக்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை, எங்க வீட்டை கூட எட்டி பார்க்கறது இல்லை. பிரைஸ் சொல்லலாம். அன்பு தேவ பிள்ளைகளை, உன் கூட கர்த்தர் இருக்கிற, உன் ஜெபத்தை கேட்க உன் அருகில் அவர் நின்றுகிட்டு இருக்கிறாரு. பிரைஸ் சொல்லலாம். உன் கண்ணீர் என் துருத்தியிலே சேர்க்கப்பட்டிருக்குது சொல்றாரு. நல்ல ஒரு மனதிற்கும் உள்ள தெய்வத்தை நீ வச்சுக்கிட்டு நீ தேவையில்லாம முறையிறது சரியா? யோசிச்சு பாருங்க. எடுத்து வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். நேரம் இல்லை, சீக்கிரம். திருவிருந்த ஆராதனை. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, பாருங்க அதுக்கு ரீசன் சொல்றாரு பாருங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்களோ? ஹல்லேலூயா. என்னவா? அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லையா, அமேன் 3 நாள் நீ அமேன் பிரைஸா வனாந்தரத்துல வறட்சியான அனுபவத்துக்குள்ள தண்ணி கிடைக்காம நான் வருவேன், நீ செத்து போகிற நிலைமையில இருந்தாலும் நீ சாக மாட்ட. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சத்தியத்துக்குள்ள நீ வளரணும்யா. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இருக்குதுயா. பிரைஸ் தி. வியாதி வந்துருச்சுன்னா அவரின் வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரியா. சொன்னீங்கல்ல ஆண்டவரே, வசனத்தை அனுப்பி எனக்கு குணமாக்குங்க ஆண்டவரே. அவருடைய காயப்பட்ட தழும்புகளினாலே சுகமானீர்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. காயப்பட்ட தழும்புகள் எனக்காக, என் அக்கிரமத்துக்காக, என் பாவத்துக்காக, என் மீறலுக்காக உன் கரங்களிலே, கால்களிலே, விழாவிலே, தலையிலே, சிரசிலே அவன் முள்முடியின் காயங்கள் ஆண்டவரே. அந்த காயங்களினால நான் சுகத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஜெபிக்கிறதுக்கு தாயா அந்த வியாதி உன் வாழ்க்கையில உன்னை பாடப்படுத்துது. ஜெபிக்கணும். வியாதி வந்தா ஜெபிக்கணும். கடன் வந்தா ஜெபிக்கணும். பயமுறுத்துதல் வந்தா ஜெபிக்கணும். உன்னை ஜெபிக்கிறதுக்கு தான் அந்த அவன் பாதையில் அந்த கசப்பான அனுபவத்தில் உன்னை கர்த்தர் நடத்துறாரு. நல்லா ஆனதும் கர்த்தர் மறந்துடக்கூடாது. பிரைஸ் எல்லாம் நல்லா தானே பண்ணக்கூடாது, பொருத்தனையை மாத்திரக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, அவன் முன்னை காட்டிலும் பின்ன இன்னும் உற்சாகமா கர்த்தர்கிட்ட இருக்கணும். இன்னும் அதிகமா அவரை தேடணும். இன்னும் அதிகமா அவருக்கு சாட்சியா நிக்கணும். பிரைஸ் எல்லாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப புரியுதுங்களா கசப்பான அனுபவம் ஏன் வருதுன்னு? பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன் நம்மள அவர் சிறுமைப்படுத்துறாரு? ஏன் பசியினால ஏன் நம்மள வருத்தப்படுத்துறாரு? ஒரு நேரம் நல்ல செழிப்பா ஆசீர்வாதமா இருக்குது, இன்னொரு நேரம் கையில 10 ரூபாய் கூட இல்லாம இருக்குது. ஏன் பணம் ஊரெல்லாம் எங்கெங்க எவ்வளவோ இருக்குது, ஆனா இப்ப எங்களை 10 ரூபாய் இல்லை என்ற நிலைமையிலாம் நீங்க நடத்தப்படுவீங்க. தெரியுமா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உழைக்க பலன் இருக்கும், சரீரம் ஒத்துழைக்காது. ஏன் அந்த நிலைமை தெரியுதா? உனக்கு ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுக்கும் பொழுது, சுகத்தை கொடுக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்தும் பொழுது ஒழுங்கா தேவ சமூகத்துல வந்து விழு. கர்த்தரை தேடு. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எந்த நன்மையும் உனக்கு குறைபடாது. நீ கர்த்தரை அசதியா தேடுற. அசதியா தேடுறதுனால எல்லாம் வாழ்க்கையில குறைவா இருக்கு. அப்புறம் ஆண்டுகிட்ட போய் முறையிடுறது, ஊழியக்காரனை பின்னாடி என்ன பண்றது, முறையிட்டுக்கிறது, ஊழியக்காரனை திட்டியும் கிடக்கிறது, ஆண்டவரை திட்டியும் கிடக்கிறது. நீ ஒழுங்கா அவரை தேடு. நீ தேடலைன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் என்ன பண்ண முடியும்? கர்த்தரை தேடுவர்களுக்கு தானே ஒரு நன்மை குறைபடாது சொல்லியிருக்காரு. எதுக்கு உன்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறாரு? எதுக்கு உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணியிருக்கிறாரு? எதுக்கு உனக்கு இறக்கம் செஞ்சிருக்கிறாரு? அல்லேலூயா. அவர் உற்சாகமா தேடி அவருக்கு சாட்சியா நிக்கிறதுக்கு தாயா. சாட்சி சொல்லணும்னா வெக்கம். கர்த்தர் அற்புதமா அதிசயமா நம்மளை நடத்தும் பொழுது சபையில வந்து சாட்சி சொல்லணும்னா நிறைய விசுவாசிக்க வாழ்க்கையில வெக்கம், கூச்சம், வரமாட்டாங்க. மனைவி முள்ள தள்ளுவாங்க, கணவனை முள்ள தள்ளுவாங்க. பிரைஸ் தி லார்ட். உன் சாட்சியை நீ சொல்லு. கர்த்தர் உன் வாழ்க்கையில நன்மை செஞ்சா நீ வந்து கர்த்தருக்கு சாட்சியா நில்லு. 4 பேர்கிட்ட போய் சொல்லு. எந்த நிலைமையில இருந்த, எந்த சூழ்நிலையில இருந்த, கர்த்தர் என் சரீரத்துல என் அமல் வியாதியை நீக்கினாரு, என் குடும்பத்துல வறுமை தரித்திரத்தை நீக்கினாரு, இன்னைக்கு நாங்க சுகமாய் இருக்கிறோம்.
நீ சொல்ல சொல்ல அடுத்த ஸ்தானத்துக்கு அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் நடந்துகிட்டே இருப்பார். எத்தனை காரணங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆகியதான் கர்த்தர் சொல்றாரு. ஆமென். அங்க யாத்திரை 15, 19, 21 சொல் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் விடுதலை செய்து அழைத்து வந்தது எதற்காகனா அவரை அறிந்து கொள்ளவும் அவரை மகிமைப்படுத்தவும். ஹல்லேலூயா. அங்க வேதம் இன்னும் அழகாய் சொல்கிறது. 1 பேதுரு 1 1ஆம் அதிகாரம் 6, 7 வசனத்தை வாசிச்சு பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6, 7 வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையில பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இப்ப புரிஞ்சுச்சீங்களா ஏன் உங்க வாழ்க்கையில சோதனை அனுமதிக்கிறாருன்னு? ஒரு தங்கம் ஒரு பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், ஆனால் அது சோதிக்கப்பட்டாதான் பிரகாசிக்கும் என்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையில சோதனை வரத்தான் செய்யும். நீ ஒழுங்கா பிரகாசிச்சுனா உன்னை அக்னிக்குள்ள நடத்த வேண்டிய வேலை இல்லை. எந்த தங்கத்தையாவது அக்னிக்குள்ள போட்டு நல்லா புடமிட்டு அது நல்லா பொண்ணா தொடங்கிட்ட பிறகு மறுபடியும் கொண்டு போய் நெருப்புல போடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. மறுபடியும் போடுவாங்களா? எப்ப திரும்ப போடுவாங்க? அந்த தங்கம் ரொம்ப காலம் யூஸ் பண்ணிட்டோம், அதை வித்துட்டோம்னா அதை உருக்கி மீண்டும் இன்னொரு நகையா செய்யறது தான் மறுபடியும் அதை போட்டு உருக்குவாங்க. அது வரைக்கும் அந்த நெருப்புக்குள்ள போகாது. உண்மையா இல்லையா அன்பு தவ பிள்ளைகளை? அப்போ ஒரு தரம் நீ பரம ஈவை ருசி பார்த்து பின்னிட்டு போவனா பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வது கூடாத காரியம். அப்போ உன்னை ஒரு தரம் பிரகாசிக்க பண்ணிட்டாரு, உனக்கு தன்னுடைய ரட்சிப்பை மீட்பை கொடுத்துட்டாரு. நீ பிரகாசிக்க வேண்டியவன். இந்த பூமியிலே இந்த உலகத்துக்கு நீங்கள் சுடராய் இருக்கக்கூடியவர்கள், நீங்க சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுறதுலயே உங்களாண்ட எவ்வளவு குறைகள் இருக்கு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அந்த சபைக்கு வர மாட்டேன்றோம், கர்த்தரை தேட மாட்டேன்றோம். எப்படிப்பட்ட விசுவாசம், எப்படிப்பட்ட பக்தி, எப்படிப்பட்ட வைராக்கியத்தில் இருக்கிறீங்க நீங்க? யோசிச்சு பாருங்க. எப்படி உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி வரும்? எப்படி உன் கசப்பான வாழ்வு மதுரமா மாறும்? யோசிச்சு பாருங்கய்யா. அல்லேலூயா. கர்த்தரை தேடுதல் உன் உடம்புல ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு உற்சாகம் வர தேவையில்லையா? பிரைஸ் தி லார்ட். ஆகாயத்தின் கூடாரத்தில் 1000 நாள் இருப்பதை காட்டிலும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் போதுமானது, மேலானது. பிரைஸ் தி லார்ட். அப்போ சமூகத்துல, அவர் சமூகத்துல இருக்கிறத பாக்கியமா என்னணும், மகிழ்ச்சியா என்னணும், அதான் பலன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளை அங்கே கண்மலையிலே அவர்களை அவர் கொண்டு வந்து நிறுத்தினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளைகளை, ஆமென், பிரைஸ் தி லார்ட், மோசேக்கு காண்பிக்கப்பட்ட அந்த மரம் கிறிஸ்து. இப்ப நேரா நான் சப்ஜெக்ட்டுக்குள்ள வந்துட்டேன் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு அங்க ஒரு மரத்தை காண்பிச்சாரு இல்லையா? 15ஆம் அதிகாரத்துல ஒரு மரத்தை காண்பிச்சாரு இல்லையா? அந்த மரம் 23ஆவது வசனத்துல மரபின் தண்ணீர் கசப்பாய் நான் குடிக்க முடியாம இருந்தது. ஆகவே அவர்களுக்கு அங்க என்ன பண்ணாரு ஆண்டவர்? பிரைஸ் தி லார்ட். வாசியுமா. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க 25 வாசியுமா. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார். பிரைஸ் தி லார்ட். அங்கே ஒரு மரம் காண்பிக்கப்பட்டது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கசப்பான அனுபவத்தில் இருந்து, அல்லேலூயா, மரண கட்டில் இருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கு, பிழைப்பதற்கு அவர்களுக்கு அங்கே ஒரு மரம் காண்பிக்கப்படும். கலாத்தியர் 3:13 எடுத்து வாசியுமா. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கர்த்தரை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அந்த மரம் சிலுவை மரம். அந்த மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறபடி என் ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எத்தனை பேர் புரியுதுங்க?
அப்ப மோசைக்கு அந்த ஒரு மரத்தை காண்பிச்சாரு. அவன் மரத்தை போட்டான்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த மரம் எதற்காகன்னா அவன் பிரைஸ்லா மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்லா இது பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. சிலுவை மரணம் என்பது பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. ஆனால் பரிசுத்தமான ஒரு ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படணும். இதுதான் எல்லாராலும் எதிர்பார்த்த ஒன்று. ஆமென், பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமான ஒரு ரத்தம் இந்த மண்ணில சிந்தப்படணும். கொலை செய்கிறவர்களுக்கும் பாவம் செய்கிறவர்களுக்கும் மரத்துல தூக்கி கொலை செய்கிற அனுபவம் உபாகமம் 21, 22, 23 இருக்கிறது. கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கல் ஆகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண, அன்னைக்கு அடக்கம் பண்ணிடணும். இரவெல்லாம் அது என்ன பண்ணக்கூடாது, மரத்திலே தொங்கிட்டு இருக்க கூடாது. இந்த நியமம் அந்த காலத்திலே உபாகமத்திலே இருக்கிறது நியமம். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றும்படிதான் இந்த கடைசி காலத்துல கடைசி மணிப்புள்ளிகளில உலகத்தின் ஒட்டுமொத்த ஜனங்களுக்காக அவர் தன்னையே சிலுவையிலே கொடுத்தார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:24 வாசிங்கம்மா. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளினாலே சுகமாகிறோம். கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஜனங்க 3 நாள் தண்ணீர் இல்லாமல் வரும் பொழுது அந்த மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருக்கிறது. கசந்து போன வாழ்க்கை. ஒருவேளை வாழ்க்கையில துக்கம், வறுமை, வேதனை உனக்கு கசப்பான வாழ்க்கையா இருக்கிறதா? இன்றைக்கு உன் கசப்பான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாய் மாற்றதான் என் இயேசு சிலுவையில உனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். இதனை என்னைக்கு ருசிக்க போற? என்னைக்கு இதனை புரிஞ்சிக்க போகிற? என்னைக்கு இதனை நம்பி விசுவாசித்து அந்த மகிழ்ச்சியில நீ எழும்ப போகிறமா? பிரைஸ் தி லார்ட். உனக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். வசனம் தான் சொல்லுது 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே அவருடைய தமது சரீரத்துல நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அப்படியே தழும்புகளினாலே சுகமாகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. இனி எந்த வியாதியோ, எந்த பலவீனங்களோ, எந்த மரண உபாதையின் கட்டுகளோ, எந்த கசப்பான வாழ்க்கையின் அனுபவங்களும் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா எனக்காக ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய சரீரத்தில் நான் பிரைஸ் தி லார்ட் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்குள்ளாய் நான் ஞானஸ்நானத்தின் மூலமாய் சிலுவை மரணத்திற்குள்ளாய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்து எழுந்தது போல நானும் உயிர் தெழுந்திருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஞானஸ்நானம் நீ விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கிற. ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்குள்ள நம்மை இணைக்கிற ஒன்று. உண்மையிலேயே நான் கிறிஸ்துக்குள்ள மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிஞ்சிட்டேன்னா வாழ்வது இனி நீ அல்ல, கிறிஸ்துவே உனக்குள் வாழ்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இனிமேல் உன் வாழ்க்கையில வருகிற என்ன உபத்திரவ பாடு நெருக்கமா இருந்தாலும் அது உனக்குரியது இல்லம்மா, அது உனக்குரியது இல்லப்பா. உனக்குள்ள இருக்கிற அது கிறிஸ்துவினுடையது. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னை ஒருத்தர் அவமானமா பேசுறாங்கன்னா உன்னை பேசல, உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ பேசுறாங்க. உன்னை ஒரு வியாதி பலவீனம் வந்து அவன் அலக்கழிக்குதுன்னா அது உன்னை அலக்கழிக்கல, அது கிறிஸ்துவோட போராடுது. அதன் பேர் புரியுது. அல்லேலூயா. நீ இஸ்ரவேல் ஜனங்களை போல எல்லாத்தையும் மறந்துட்டு அற்புதம் அதிசயங்களை எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவரை பரீட்சை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் கசப்பான அனுபவம் வந்துகிட்டே இருக்கும். அப்படி வருகிற கசப்பான அனுபவத்தை நான் உனக்கு சொல்லி தரல. உனக்காக நிரந்தரமா ஒரு பரிகாரத்தை கிறிஸ்து செஞ்சிட்டாரு. அதை நீ என்னைக்கு விசுவாசிக்கிறியோ அன்னைக்கே உன் சரீரத்துல உன் குடும்பத்துல இருக்கிற வறட்சியான அனுபவங்கள் உன்னை விட்டு கடந்து போயிடும். பிறகு உனக்கு செழிப்பான வாழ்க்கை கர்த்தர் கட்டளையிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவேதான் எங்க வேதம் சொல்லுது அன்பு தேவ பிள்ளைகளே. பிரைஸ் தி லார்ட். அங்கே ரோமர் 5:6-7-8 சொல்லுகிறது, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது. மரிக்கலாம், நல்லவனுக்காக ஒருவேளை ஒருத்தன் சாகலாம்.
நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டியா? ஐயா, நீ கிறிஸ்துவிடத்துல வருவதற்கு முன்பாகவே, நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே, நான் எகிப்தின் அனுபவத்துல அடிமைதான வீடாகி எகிப்துல இருக்கும் பொழுது, எகிப்து என்றால் இந்த உலகம், நான் இந்த உலகத்துல கிறிஸ்துவை அறியாதவனாய் வாழும் பொழுது எனக்காக ஒருவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி என்னை மீட்டு இருக்கிறாரியா, அது அவர் என் மீது வைத்த அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமா அவர் என்னை மீட்கும்படியா அவரே கொடுத்திருக்கிறாரு. அவன் நான் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமருக்காக மரித்தாராம். நம்ம பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவன் நம்ம மேல வச்ச பிதா நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆமென். கசப்பான அனுபவங்கள், கசப்பான வாழ்க்கையின் அனுபவங்கள் உன் வாழ்க்கையில மதுரமாய் மாறணும்னா உனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னார். அவரை நம்பி உன் வாழ்க்கையை ஒப்புக்கொண்டு பேச சொன்னார். ஹல்லேலூயா. எல்லா கசப்பான அனுபவங்களும் இன்றைக்கு நீங்கி போகும். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கிறிஸ்து பாவத்துல பிறக்கல, அவருடைய தாய் அவரை பாவத்தில் கருத்தரிக்கல. பிரைஸ் லார்ட். அவள் நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டு நியமிக்கப்பட்டிருந்தா அவள் கன்னியாய் இருக்கும் பொழுதே மரியாளிடத்துல பரிசுத்த ஆவியானவரால் இந்த பூமியில மனிதனாய் அவர் அவதரித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிப்பட்ட பாவம் அறியாத அவரை பிதாவாகிய தேவன் உன்னையும் என்னையும் இந்த உலகத்தின் ஒவ்வொரு மனுக்குலத்தையும் நேசித்தபடியினால என் கிறிஸ்துவை இந்த பூமியில அவர் பாவமாக்கினாராம். ஹல்லேலூயா. அவரை பாவமாக்கி அந்த சிலுவை மரணத்துல அவரை பலியாக ஒப்பு கொடுத்து அவர் மூலமாய் ஆமென் அவருடைய மரணத்தின் அடக்கத்தின் உயிர்த்தெழுதலின் மூலமாய் உங்களையும் என்னையும் மீட்டு ரட்சித்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தமிழ் பிள்ளைகள், ஆகவே தான் யோவான் 8:46 வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? எவ்வளவு சத்தியத்தை கேட்கிறோம், எவ்வளவு வசனத்தை கேட்கிறோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் செய்தி கூட நம்ம கேட்கிறோம். கேட்டது இங்க இருந்து வீட்டுக்கு போனதும் மறந்துடுறோம். எப்படியா உன் வாழ்க்கையில கசப்பு போகும்? எப்படியா வறட்சி போகும்? எப்படியா கர்த்தர் உன்னை நல்ல பொசிஷனுக்குள்ள நடத்துவாரு? மறந்துட்டேன்னா எப்படி நடத்துவாரு? அவரு நீ முழுசா நம்புன்னு சொல்றாரு. நீ மனுஷனுடைய ஆலோசனை கேட்டுட்டு திருந்தீனா, மனுஷங்களுடைய எண்ணங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற நீ முயற்சி பண்ணிட்டு இருந்தீனா, தேவனுடைய நீதியை நீ எப்படி நிறைவேற்றுவ? தேவன் நீதியை நீ நிறைவேற்றுவது உங்ககிட்ட கர்த்தர் எப்படி பரிபூர்ண ஆசீர்வாத நன்மை எப்படி கொடுப்பாரு? உண்மையான நம்பிதானே கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தாரு. உண்மையான நம்பிதானே இந்த பூமியில உனக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப ரோமர் 3:21-26 வரைக்கும் சொல்லுது. நீங்க பொறுமையா எடுத்து படிச்சு பார்த்துக்குங்க. கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் கிருபாதார பலியாய் இருக்கிறார். எப்படியா? கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை பற்றும் அதை பிடித்துக் கொள்ளுகிற என் இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. என்னை பாவங்களை கழுவி சுத்தப்படுத்தி இருக்கிறது. இனி நான் பாவத்துக்கு அடிமை இல்லை, நான் நீதிக்கு அடிமையாகும்படி பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப கிறிஸ்துவனுக்குள்ள பிழைத்திருக்காருன்னா எதுவும் ஒண்ணு மோசம் போக முடியாது. உனக்கு எதிராக எழுப்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். ஏன்னா கிறிஸ்துக்கு முன்னாடி எதுவுமே எழுப்பி அவரை எதுவுமே சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே இன்றைக்கு அந்த சீன் வனாந்தரத்துக்குள்ள வந்தாங்க. அதே ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்துறேன். சீன் வனாந்தரத்தில் புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்திமில வந்து பாலைவனம், அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. இப்போ இங்கேயும் மறுபடியும் ஒரு முறுப்பு. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்களுக்கு அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார்.
என்னாகம 28 எடுத்து வாசிங்கம்மா ஒருத்தர். சீக்கிரம் எடுத்து வாசிங்க. என்னாகம 20ஆம் அதிகாரம். நீ கோலை எடுத்து உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே. ஹலோ, இங்க என்ன சொல்றது வேதம்? கண்மலையை பார்த்து பேசுங்கள். அது கிட்ட இருக்கிற தண்ணிய அப்போ உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கும். எத்தனை பேர் நீங்க பேசுறீங்கப்பா? பிரச்சனை வரும் பொழுது, கசப்பு வரும் பொழுது, ஐயா என் வீட்டுக்காரன் ரொம்ப துக்கப்படுத்திட்டாரியா, ரொம்ப வேதனைப்படுத்திட்டாரியா, சமாதானமே இல்லையா அப்படின்னு சில சகோதரிகள் சொல்லுவாங்க. சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, ஐயா என் கரத்துல பிழைப்பு இல்லாமல் போச்சியா, வறுமையின் குடும்பத்தை வாட்டுதுயா, உழைக்கணும்னு நினைக்கிற சரீரத்துல வியாதி பலவீனையா, குடும்பம் ஜானேர்ல முளசா இருக்குதுயா, என்ன பண்றது தெரியலையா. அல்லேலூயா. உனக்காக என் பரிகாரியாகிய கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் ஒரு பரிகாரத்தை செய்து முடிச்சிட்டாருன்னு நீ விசுவாசிப்பனா, கண்மலை ஆகிய கிறிஸ்துவை நோக்கி நீ பேசணும்யா. ஹலோ லிசா, எத்தனை கவனிக்கிறீங்க? என்ன பண்ணணுமா? பேசணும். கண்மலையை பார்த்து பேசு. என்ன சொல்றாங்க? 8ஆம் வசனம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் சகோதரன் ஆரோனும் சபையாரை கூட்டி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் இருக்கிற தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலை இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருக ஜீவன்களுக்கு குடிக்க கொடுப்பாய் என்றார். அல்லேலூயா. இப்போ பேச சொல்றாரு. என்ன சொல்றாரு? பேச சொல்றாரு. இவங்க பேசணுமா வேணாவா? எங்க மோசே ஆரோனும் பேசணுமா வேணாவா? ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? பிரைஸ் சொல்லா. அவங்க ஒரு காரியத்தை செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? பிரைஸ் சொல்லா. என்னாகும் 20:10 வாசியுமா. மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூட்டி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரர்களை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி கையை ஓங்கி கண்மலை தன் கோலினால் 2 தரம் அடித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப 12 வாசியுமா. கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இந்த காரியம் எத்தனை பேர் புரியுது? எவ்வளவு தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ள மனுஷன் மோசே. என் வீட்டில் எங்க உண்மையுள்ள கருத்து சொல்லி பேர் வாங்கின மோசே. எவ்வளவு பாண்டி, எவ்வளவு உபத்திரவம், அவைகள் மத்தியிலே பார்வோடு எப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் அஞ்சாமல் போய் நம்ம நின்ற ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனை இந்த விசுவாசிங்க என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? அவனையே தள்ளிட்டாங்க கீழே, கானானுக்கு போக முடியாம பண்ணிட்டாங்க. ஒரு முறுமுறுப்பு, வைராகியம், தேவையில்லாத வார்த்தைங்க. அல்லேலூயா. அவங்க ஆசீர்வாதத்தை கெடுத்துக்கிறதும் இல்லாம ஊழியக்காரனை கீழே தள்ளிருச்சு. அவனும் பொறுத்து பார்த்தான், எவ்வளவு நாள் தான் இதுகளோட நான் போராடுறது, உங்களுக்கு நான் தண்ணியை கொடுப்பேனா கொடுக்க மாட்டேன் பார்க்கலாம். கர்த்தர் கோவம் வந்துருச்சு. முன்னாலேடா இவ்வளவு காலம் எல்லா அற்புதமாக நடந்துட்டு இருக்குது, அந்த ஜனங்களுக்கு முன்னாடி போய் கர்த்தர் உங்களுக்கு தண்ணீர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ பார்க்கலாம்னு சொல்லி என்னை எவ்வளவு அவிசுவாசமா பேசிட்டீங்க. கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் சொல்லியும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? அவர் சொல்லி அவன் செய்யாமல் இருக்கிற தேவனால் மனிதன் கிடையாது வாக்கு மாறுறதுக்கு. அவர் தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்துடைய வார்த்தையை இந்த ஜனங்களுடைய முரட்டாட்டத்தினால இவங்க கோபம் கொண்டு அப்படி ஒரு வார்த்தை டக்குன்னு வாயில வந்துருச்சு. மோசே அந்த இடத்துல மனம் பத்தறி ஒரு வார்த்தை பேசுனா முடிஞ்சது. கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு, நீ அந்த ஜனங்களை காணாமல் கொண்டு போக முடியாது. நீ எவ்வளவுதான் என் வீட்டுல உண்மையுள்ளவனா இருந்தாலும் சரி, நீ என்ன அவமதிச்சுட்ட. எடுத்தவங்க வாசிச்சு பாருங்க.
ஆண்டவர் பிடிக்காத ஒரு காரியம். 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22, 23. சீக்கிரம் வாசிங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22, 23. சீக்கிரம். அதற்கு சாமுவேல் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ இதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. ரெண்டகம் பண்ணுதல், அதாவது கலகம் பண்றது. ஒரு குடும்பத்துக்குள்ள கலகம் பண்ணாலும் சரி, நீ மத்தவங்க குடும்பத்துல போய் கலகம் பண்ணாலும் சரி, நீ சபையில கலகம் பண்ணாலும் சரி, கேட்டதை சொல்றவன் பிராண சிநேகிதையை பிரிச்சிருவான். அப்ப கலகம் பண்ணுகிறதுனால அது பாசமா ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. இப்ப புரிஞ்சிச்சிங்களா? உலகத்துல இருக்கிறவங்க பார்த்து நம்ம அப்படி இப்படி பேசிக்கிறோம். அவங்க விக்கிரக ஆராதனைக்காரர்கள், அவங்க அப்படி இவங்க இப்படி. அவங்க கையில அன்பு இருக்கிறது, அவங்க கிட்ட தாழ்மை இருக்கிறது. அவங்க கும்பிடுற கடவுளை அவங்க என்ன பண்றாங்க? பக்தியா இருக்கிறாங்க. ஆனா ஜீவனுள்ள தேவனை வணங்குற நீ நானும் எவ்வளவு பக்தியா இருக்கிறோம், எவ்வளவு கர்த்தருக்காக உண்மையா இருக்கிறோம், எவ்வளவு உத்தமமா இருக்கிறோம், எவ்வளவு முறுமுறுப்பு இல்லாம இருக்கிறோம், கலகம் பண்ணாம இருக்கிறோமா? மத்தவங்க குடும்பத்திலேயா இருக்கட்டும், நம்ம குடும்பத்திலேயா இருக்கட்டும், சபையிலயா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கும் சொன்னா மறுபடியும் அந்த 23 வாசிமா. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணினா அவபக்திக்கு விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்குது. உலகத்துல இருக்கிறவங்க இல்லையா, கிறிஸ்தவன்ற பேரை வச்சுட்டு இருக்கிற நம்ம தான் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோமா? நம்ம உலகத்துல என்னைக்கு பிரசங்கம் பண்ணது இல்லை. நான் சபைக்கு தான் பிரசங்கம் பண்றேன். இதுவே என்னவாயிருச்சா? விக்கிரக ஆராதனையா இருக்குதா? எத்தனை பேர் புரியுது? இதைத்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்க செஞ்சிருந்தாங்க. அதனாலதான் அவங்க மறுபடியும் அவங்க வாழ்க்கையில வறட்சியான அனுபவங்களும் கசப்பான அனுபவம் வாழ்க்கையில மாறி மாறி வந்ததற்கு காரணம் முரட்டாட்டம். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? நீ தெய்வம் உன்னை அவன் நேசித்ததுனால அவர் ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டு இருக்கிறாரு. அந்த அன்புக்கு முன்னாடி நீ தாழ்மையை தரிச்சுக்கிட்டு, நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, நான் மண் என்பதை நீ நினைவு கொடுக்கிறேன் ஆண்டவரை சொல்லி தாழ்மையான உள்ளத்தோட ஓடி வந்த சமூகத்துல விழுந்தேன்னா உன் சேரிப்பை மாற்றி எங்கே சுப்பதுவானார். கர்மத்தை கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதைத்தான் அங்க வேதம் சொல்லுது, அன்புதவ பிள்ளைகளை. ஆகவே இவங்க அங்கே அமேன் பிரைஸ் சொல்ல தண்ணீர் இல்லாம அமேன் என்ன பண்ணாங்களாம்? முரட்டாட்டம் பண்ணாங்க. நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் பிறப்ப பண்ணுவோமா அப்படின்னு இவங்க கேள்வி கேட்டதுனால இவங்களும் போல அவங்களும் போகல. யோசிச்சு பாருங்க. நீயும் ஆசீர்வாதத்தை பெற முடியாம பிரைஸ் உன்னை நடத்தவர்களும் ஆசீர்வாதத்தை பெற முடியாத அளவுக்கு எது தடையா இருக்குதுன்னா உன்னுடைய முரட்டாட்டம், பிரைஸ் சொல்ல உன்னுடைய அவபக்தி, அவநம்பிக்கை, அவிசுவாசம். கர்த்தர் தெய்வம் நம்பி வந்துட்டேன், வாழ்வானாலும் சாவானாலும் எனக்கு கிறிஸ்து தான் சொல்லி நம்பி அவர் கையில ஒப்பு கொடுத்துறேன். கலப்பையில கை வச்சுட்டேன், திரும்பி பார்க்காத, கலப்பை பிடிச்சிட்டு முன்னேறி போயிட்டே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்காரு, அவர் பார்த்துவார், போயிட்டே. மரணமே ஆனாலும் மரண பரியந்தமுனை நடத்தவர் போதுமானவர் இருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்றேன். எந்த நிலைமை எந்த சூழ்நிலையிலும் தேவ சமூகத்துல வந்து விழுந்துரு. அவர் முழுசா நம்பு, அறுவதையா நம்பாத. பிரைஸ் சொல்லார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள், அப்படிப்பட்ட வைராகியம் நமக்கு வரணும்யா, விசுவாசம் வரணும்யா. ஏன் ஒரு முடியலன்னா நேரா தீர்ப்படி ஹாஸ்பிட்டல்ல போடுறோம். ஏன் அங்க தீர்ப்பை போடுறோம்? அங்க மருத்துவன் இருக்கிறான், மருந்துகள் இருக்கிறது, எப்படியாவது நம்ம காப்பாத்துவாங்கன்ற நம்பிக்கை தானே. வியாதியஸ்தனுக்கு மருத்துவன் அவசியம் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஆனால் பிசாசு போராட்டத்தில் இருக்கிற வாழ்க்கையில அல்லேலூயா உன் முறுமுறுப்பினாலும் மீறுதலினாலும் அவபக்தியினாலும் உண்டான கசப்பான உன் வாழ்க்கையின் அனுபவங்களில் இருந்து உன்னை விடுதலை பண்ண இயேசு கிறிஸ்துடைய சமூகம் மாத்திரம் தாயா, வேற ஒண்ணும் இல்ல. கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் தான் உனக்கு பரிகாரியாக கர்த்தர். அல்லேலூயா.
அப்ப இங்க வந்தா தான் அந்த வேலை நடக்கும். ஒரு வியாதியில நீ அங்க போய் படுக்கிறது போல அவன் சில வியாதிகள் பாவத்தினாலேயும் வரும், மீறல்னால வரும், கர்த்தரிடத்துல முரட்டாட்டம் பண்ணுவதனால திரும்ப திரும்ப வரும். அதெல்லாம் வராம இருக்கணும். நான் இங்க வந்து தேவ சமூகத்துல விழுந்து கடை எத்தனை பேர் புரியுது அன்பு தேவ பிள்ளைகளை? ஆகவே தான் எங்க வேதம் சொல்லுது, ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், உன்னுடைய நாட்களில் உனக்கு நன்மை செய்யும்படி, ஆமென், பிரைஸ். உபாகமம் 8:15 வாசியுமா, சீக்கிரமா வாசிங்க. உபாகமம் 8:15. உன்னுடைய நாட்களில் உனக்கு நன்மை செய்யும்படி உன்னை சோதித்து உன்னை சிறுமைப்படுத்தி கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணியவரும் உன்னுடைய பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்தவருமான ஓ தேவனாகிய கர்த்தரை நீ மறக்க கூடாது. தேள்கள் இருக்கிற பாதை, சர்ப்பங்கள் இருக்கிற பாதை, வறட்சி தண்ணீர் இல்லாத வனாந்தரமான பாதை, உன் வாழ்க்கையில உன்னை கர்த்தர் அந்த விதத்துல நடத்திட்டு வந்தாரு. உன் ஜீவன் போச்சா? சொல்லுங்க, உயிர் போச்சா? சாக ஒப்பு கொடுக்கல. அதுதான் கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்கணும். அழைத்தது அவர், என்ன முடிவு வரையும் நான் நடத்துவாரியா? வாழறது நான் அல்ல, என்றைக்கு கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டேனோ இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறாரையா. என்னை சேதப்படுத்தணும்னா, என்ன தொடணும்னா அவர் கண்ணடிய முதல்ல தொடணும், அப்புறம் தான் அது என்ன தொட முடியும். நீ ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு கிறிஸ்துவை விட்டு நீ சோரம் போனீனா, பின்மாற்றத்தில் போனீனா, ஆண்டவர் அவபக்தியா இருந்தேனா, கர்த்தரை தேடாம இந்த உலகத்துக்கு எகுத்துக்கு பின்னாடி நீ மறுபடியும் ஓடிக்கிட்டு இருந்தீனா, அதனால வர காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுக்க மாட்டார். அப்போ நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அப்போ உன்னை விடுதலை பண்ணுவேன். ஏன் ஒரு பாடுகளை போய் வரணும்? கர்த்தர் சுகமாக்கும் பொழுது, ஆசீர்வதிக்கும் பொழுது ஒழுங்கா அவரை பிடிச்சுக்கிட்டு பாவத்தை விட்டு தொலைத்து அந்த கசப்பான அனுபவங்களை மனதில் வைத்து இன்னும் அதிகமா கர்த்தரிடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருங்க. இன்னும் மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். அன்பு தேவ பிள்ளைகளை, ஆகவே தான் நீங்க வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, 1 கொரிந்தியர் 10:4 எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையாகிய தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து. இப்ப கரங்களை தட்டி கர்த்தரை சொல்கிறேன், ஹல்லேலூயா. அந்த ஜனங்க நடந்து போன தேள்களும் சர்ப்பங்களும் வனாந்திரமும் வறட்சியும் இருக்கிற அவர்களுடைய வழி பிரயாணத்துல அவங்க கூட ஒருத்தர் போய்கிட்டே இருந்தாரு, அவங்கள நடந்துகிட்டே இருந்தாரு, கரை பிடிச்சு நடந்துகிட்டே இருந்தாரு. அவர்கள் தாகம் வரும் பொழுது, பசி வரும் பொழுது, சோர்வு வரும் பொழுது அந்த வனாந்திரத்துல கண்மலையிலிருந்து அவர்கள் தண்ணீரை புறப்பட செய்தாரு, காடுகளை வரவழைத்தாரு, மன்னாவினால் போஷித்தாரு. அந்த கண்மலை கிறிஸ்து. எத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க ஐயா? உன்னுடைய கசப்பான வாழ்க்கை மதுரமா மாறுவதற்காக தயா கிறிஸ்து என்றென்றைக்கு உன்னோடு கூட வாசம் பண்ணும்படி அவர் இறங்கி வந்து உனக்குள்ளே தங்கி இருக்கிறாரு. எத்தனை பேர் இதை தரிசிக்கிறீங்க? கிறிஸ்து வெளியில இல்லையா, எங்கேயோ இல்லையா, நான் உனக்குள்ளே விழாவை உனக்குள்ளே வாசமாய் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? எப்படி மகளே உன்னை நான் கைவிட்டுருவேன்? எப்படி மகளே உன்னை கைவிட்டுருவேன்? சாதாரண ஒரு வியாதியெல்லாம் உன்னை மரணத்துக்குள்ள கொண்டு போகிற அளவுக்கு உன்னை நான் விட்டுருவேனா? விட்டுட்டு சும்மா இருப்பேனா? நீ எனக்காக ஆதியில காண்பித்த அந்த அன்பு, அந்த வைராகியம், எனக்காக நீ அந்த ஓடின ஓட்டம், என் சிறியரில் என்னுடைய ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தையே, அதெல்லாம் எப்படி நான் மறந்து போவேன்? மறந்து போக அவர் அநீதி உள்ளவர் அல்ல. மறந்து போக அவர் அநீதி உள்ளவர் இல்லையா? கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரு தெய்வமும் கூடவே இருக்கிறாரு. அந்த கண்மலை கிறிஸ்து என்று வேதம் அடையாளப்படுத்துகிறார். தாகமாய் இருக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் அவன் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். ஏசாயா 51:55 வாசிங்க. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே
நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசத்தையும் பாலையும் கொள்ளுங்கள். வாங்கிக்கங்க. பிரைஸ் தி லார்ட். முற்றிலும் இலவசம். ஏன்னா திருமணத்துக்குள்ள நம்ம போக போகிறோம். அல்லேலூயா. உனக்கு ஆத்ம பாரம் தாகம் இருக்கா? கர்த்தருடைய வார்த்தையை குறித்த தாகம் இருக்கா? அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்மாக்களை குறித்த ஒரு தாகம் உனக்கு இருக்கா? அது தயாரி இருக்கணும். அது இல்லாததுனாலதான் உன்னை குறித்து உன் குடும்பத்தை குறித்த தாகமே வாழ்க்கை ஃபுல்லா மாறி போச்சு. ஐயோ நான் பிழைக்க மாட்டேனோ, ஐயோ என் குடும்பம் விருத்தி அடையுமோ அடையாதோ, ஐயோ என் வாழ்க்கை எப்படி போகுமோ போகாதோ, இப்படியே ஒவ்வொரு நாளும் பிசாசு உள்ள இந்த நிலைமையிலே கட்டி வச்சிருக்கிறான். ஏன்? ஆத்ம பாரம் இன்னும் உனக்குள்ள வரல. கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பரிகாரியாய் தன்னையே கொடுத்ததை இன்னும் அறியாமல் எத்தனை 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 ஆத்மாக்கள் எரிகிற அந்த நரகத்துக்கு போய் விழுந்து கொண்டு இருக்கிறது. அதற்கெல்லாம் கிறிஸ்துக்கு சாட்சியாய் நான் நிற்கணுமே, சுவிசேஷத்தை அறிவிக்கணுமே, நடமாடும் சுவிசேஷமாய் நான் வாழ்ந்து காட்ட வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை குடும்பங்கள், எத்தனை ஆத்மாக்கள் இன்றைக்கு தாகத்தால் நாவறண்டு கொண்டு இருக்கிறாங்க ஐயா. வியாதி பலவீனத்திலிருந்து மீட்கப்படாமல் இருக்கிறாங்க ஐயா. பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட கூடாமல் இருக்கிறார்கள் ஐயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில கசப்பான அனுபவங்கள் ஐயா. கணவனால் கைவிடப்பட்ட நிலைமை, கணவன் இல்லாமல் ஒரு குடும்பம் அலைந்து திரிகிற ஒரு அனுபவம். எத்தனை குடும்பத்துல எவ்வளவு கசப்பான அனுபவங்கள் தெரியுமா? அல்லேலூயா. கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து உழைக்கிற குடும்பங்கள், அல்லது 2 பேர் இருந்து ஒரு குடும்பத்தை நடத்துற குடும்பம். ஆனால் கணவன் இல்லாமல் ஒரு சகோதரி, அல்லேலூயா, ஒரு குடும்பத்தை நடத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த ஊர் உலகம் சும்மா விடுமா? எத்தனை பழி சொல்கள் சொல்லும், எத்தனை காரியங்கள், எத்தனை அம்புகளை அவர்கள் மீது எய்வாங்க. எல்லாவற்றையும் சகித்து தாங்கி இந்த சமுதாயத்தில் எதிர்த்து நின்று நீச்சல் போட்டு அந்த பிள்ளைகள் ஜெயிக்கணும்னா நம்முடைய கண்ணீரான ஜபங்கள் அவங்களுக்கெல்லாம் தேவை இல்லையா? சொல்லுங்க, தேவை இல்லையா? எனக்கு உன்னை குறித்தே நீ அழுதுகிட்டு இருக்கிற, உன்னை குறித்தே புலம்பத்து இருக்கிற, உனக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? கசப்பான வாழ்க்கை, கசப்பான அனுபவத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு கடனை கொடுக்க முடியாத எத்தனை பேர் தற்கொலைக்கு நேரம் போறாங்க தெரியுமா? கோட்டீஸ்வரம் வரைக்கும் போறாங்க தெரியுமா? எத்தனை ஏழை பாழைங்க, எத்தனை சனங்க. அல்லேலூயா. கிறிஸ்து இல்லாததுனால, அவர்களுக்கு ஒரு சுவிசேஷம் நல்ல செய்தி சொல்ல ஆள் இல்லாததுனால, விரக்தியில அந்த கசப்பான அனுபவத்துக்குள்ள மரித்து போகிறாங்க தெரியுமா? தவறான முடிவு எடுக்கிறாங்க தெரியுமா? அல்லேலூயா. அன்பு தம்பி பிள்ளைகளை, பெற்றவங்களே இல்லாம இந்த கொரோனாவில் எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு தாயை இழந்து, தகப்பனை இழந்து, கசப்பான அனுபவத்துல இருக்கிறாங்க தெரியுமா? பார்த்திருக்கியா? அதெல்லாம் நீ என்னைக்காவது சிந்திச்சுட்டு இருக்கிறியா? உன்னை குறித்தே அழுதுட்டு இருக்கிற, உன் சரீரத்தை, அதோடைய ஆசைய, அதோடைய இச்சைய, அதை நிறைவேற்றுறதுக்கே அவ்வளவு பாடுபட்டு இருக்கிற. கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் சொல்றேன், அநேக பேரை சொல்லல, ஒரு சில பேரை சொல்றேன். நான் எப்படி சந்தோஷமா இருக்கலாம், நான் எப்படி மகிழ்ச்சியா இருக்கலாம் சிந்திச்சுட்டு இருக்கிற அந்த வாலிப பிள்ளைகளை, உன்னை போல வாலிப பிள்ளைங்க இந்த கொரோனாவில் பெத்தவங்களை இழந்திருக்கிறாங்க, அம்மாவை இழந்திருக்கிறா, அப்பாவை இழந்திருக்கிறா, அழைத்து தெரிந்து கொண்டு இருக்கிற, ஆறுதல் படுத்த ஆள் இல்லை தெரியுமா? நல்ல ஒரு துணிமணி எடுத்து கொடுக்க, சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு நீ பெத்தவங்க இல்ல, அழுது கொண்டு இருக்கிற எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? கசப்பான அனுபவம், கசப்பான அனுபவம், கசப்பான அனுபவம் அந்த பிள்ளைங்க வாழ்க்கை. என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கிறியா? அதை நினைச்சு பார்த்து நான் இவ்வளவு பெரிய கொள்ளை நோய் கொரோனாவில் கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்டு ரட்சித்து பாதுகாத்து வைத்திருக்கிறாரு. எவ்வளவு அதிகமாய் அவருக்கு நம்மகிட்ட நன்றி சொல்லணும். அந்த நிலைமையில் எல்லாரையும் இழந்து தவிக்கிறவர்களுக்கு நாம் எவ்வளவு அதிகமாய் உதவி செய்யணும், ஆறுதல் செய்யணும். ஆமாவா இல்லையா? செபிக்கணுமா வேணுமாவா? இன்னைக்கு செப்பானா இன்னைக்கு அல்லேலூயா. என்னை ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஆசீர்வதி, என் சபை ஆசீர்வதி, என் ஊழியக்காரன் ஆசீர்வதி. அல்லேலூயா. இதை போல கசப்பான அனுபவத்தில் இருக்கிற இத்தனை ஜனங்களுக்காக யாரையா அவங்களுடைய துக்கத்தை சந்தோஷமா மாத்துறது கிறிஸ்து தானே. அப்ப அந்த கிறிஸ்துவை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. அதற்காக எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஒப்புக்கொடுங்க. ஏசாயா 43:1-2 வசனத்தையும் ஏசாயா 27:3 வாசிச்சு நம்ம முடிக்கலாம். சீக்கிரம். 43:1.
இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன் கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி உன் பேரில் பற்றாது. நீ கிறிஸ்துவை சார்ந்து கொண்டேனா, கிறிஸ்துவை உன் உயிரினும் அதிகமாய் நேசிப்ப சொன்னா, அல்லேலூயா. கிறிஸ்து அனுமதி இல்லாம மரணம் என்ன தொட முடியாதுன்ற ஒரு நிச்சயமான நம்பிக்கை உனக்கு இன்னைக்கு இருக்க சொன்னா, அல்லேலூயா. நீ தண்ணீரை கடக்கும் பொழுது அவரும் கூட வரார், மறந்துடாத. ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, மறந்துடாத. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய், அது உன்னை பற்றாது. ஏசாயா 27:3, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எதை காத்துக்கொள்வாரா? நீ ஆலயத்துல நாட்டப்பட்டிருந்தேனா, கிறிஸ்துவுக்குள் வேர்பற்றி இருப்பேனா, கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து வாழ்க்கையில வாழ்வே சொன்னா, கிறிஸ்துவிடத்துல உன் காரியங்களை அறிக்கை செய்து ஜெபிக்கிற மகனாய் இருப்பேனா, கிறிஸ்துவை விசுவாசித்து நம்பி வாழ்கிற உனக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. அல்லேலூயா. எதை காப்பாற்றி? கசப்பான அனுபவத்தில் இருக்கிறவர்களை, கசப்பான அனுபவத்துக்குள்ள போகும் பொழுது எசப்பான்னு சொல்லி கூப்பிடுறவங்களை அவர் காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி, அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி, ஒரு செடிக்கு எப்படி தண்ணீர் பாய்ச்சுகிறார்களோ அது போல ஒரு ஆத்மாவுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி அடிக்கடி கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற ஆழமான ஆசீர்வாதமான விடுதலை உள்ள வார்த்தைகளை சொல்லி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி. இந்த உலகத்திலே பொல்லாங்கன் என்கிற ஒருவன் இருக்கிறான். அவன் இந்த உலகத்துல மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் தான் மனமணி வாக்குகிறான். அவன் தான் ஜனங்களை மோசம் போக்குகிறான். அவன் தான் ஜனங்களை அழிக்கடிக்கிறான். அவனுக்கு காப்பாற்றி, அல்லேலூயா, அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் அதை காப்பாற்றுவேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நீரண்டையிலே நாட்டப்பட்டது, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறதுமாய் இருக்கிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்போ வாய்க்கோன்னா, கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் பிரியமாயிருந்து தியானமாய் இருக்கிற மனுஷன். இப்ப புரிஞ்சுச்சுங்களா? நீ கர்த்தரை தேடணும், அவர் வேதத்தை தியானம் பண்ணணும், ஆண்டவருடைய சமூகத்துல காணப்படணும், அவரை உறுதியா பிடிச்சுக்கணும். மழைகால் பண்ணிடுவோம்.